உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அடுத்த பாளையங்கோட்டை கீழ்ப்பாதி பகுதியைச் சேர்ந்த கிஷோர் என்ற இளைஞர் மருத்துவ படிப்பிற்காக ரஷ்யாவிற்கு சென்றுள்ளார். அங்கு எடப்பாடியைச் சேர்ந்த நிதிஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் ஒன்றாக தங்கி வந்துள்ளனர். இருவரும் 3 ஆண்டுகள் மருத்துவ படிப்பை முடித்திருந்த நிலையில் கொரியர் நிறுவனத்தில் பகுதி நேரமாக வேலைக்கு சேர்ந்துள்ளனர். இருவரும் பொருட்களை டெலிவரி செய்ய சென்றபோது ரஷ்யாவால் தடை செய்யப்பட்ட பொருள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மகன் கிஷோரை மீட்க பெற்றோர் போராடி வரும் நிலையில் உக்ரைனுக்கு எதிரான போருக்கு செல்ல கையெழுத்திடுமாறு போலீசார் தன்னை மிரட்டுவதாகவும் தனி அறையில் பூட்டி சித்திரவதை செய்வதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவர் ஆடியோ வெளியிட்டுள்ளார். ஹலோ பெரியப்பா, என்னாச்சுன்னு தெரியல பெரியப்பா. முந்தானேத்தனை ஒரு ரூமுக்கு எடுத்து மூடி வச்சுட்டு ஃபுல் டே நான் வந்து யார்ட்டையுமே பேச விடல பெரியப்பா. திடீர்னு நீ காலைல கூப்பிட்டு நீ இப்போ சைன் பண்ணினா உனக்கு கொண்டுரும் அதுமாரி மிரட்டினாங்க பெரியப்பா. ஏதோ ஒரு லெட்டர் சைன் போட்டோன்னே இப்போ என்ன டக்குன்னு வண்டியில் ஒரு அரை மணி நேரம் கூட இதாகல, என்ன டக்குன்னு ஒரு பஸ்ல ஏற்றி வாரம் கமிச்சுட்டாங்க பெரியப்பா. என்ன பண்ணுறது தெரியல பெரியப்பா. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறும் கிஷோர் தன்னை எப்படியாவது காப்பாற்றுமாறு தனது பெற்றோருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் கோரிக்கை விடுத்துள்ளார். ஐயா, தமிழ்நாட்டு முதல்வர்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்து ரஷ்யனோட ஆர்மியில இருந்து இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன். இன்னைக்கு என்ன பண்றேன்னு தெரியல, என்னை ஏமாத்தி இந்த வாரம் அமுச்சு விட்டாங்க. எனக்கு செம பயமா இருக்குங்க ஐயா, இந்த இடத்துல இருந்து காப்பாத்துங்க. என்ன பண்றேன்னு தெரியலங்க ஐயா. போய் சொல்லி என்ன அமுச்சு விட்டாங்க. எல்லார்ட்டும் ஹெல்ப் கேட்டேன், என்ன பண்றேன்னு தெரியல எனக்கு. இங்க கொண்டுருவாங்க போல, எனக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த ஆடியோவை ரஷ்யாவில் இருக்கும் காவல்துறை அதிகாரி உதவியுடன் தனது உறவினருக்கு கிஷோர் அனுப்பியதாக கூறப்படும் நிலையில் தனது மகனின் உயிரை காப்பாற்றுமாறு பிரதமர் மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோருக்கு கிஷோரின் தந்தை கோரிக்கை விடுத்துள்ளார். முதல்வர் ஐயாவுக்கும் பிரதமர் மோடி ஐயாவுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன் சார். என் பிள்ளை 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு படிக்க வச்சேன் சார். அங்க தவறான குற்றச்சாட்டு என் பிள்ளை மேல சுமத்தி அங்க ரஷ்யாவோட ஜெயில் கைதியை வச்சுட்டாங்க சார். இப்ப 4 நாள் திடீர்னு என் பிள்ளைய உக்ரைன் வாரி அழிச்சு விட்டுட்டாங்க சார். நாங்க இது சம்பளமா மோடி ஐயாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு எல்லாரையும் மனு கொடுத்தாங்க. யாரும் எமர்ஜென்சி பேசாலும் என் பிள்ளைய காப்பாற்றி என் பிள்ளைங்களை கொண்டுடுவாங்க. ரஷ்யாவிற்கு படிக்கச் சென்ற மகனை தவறான காரணங்களுக்காக கைது செய்திருப்பதாக கிஷோரின் தாயார் தெரிவித்தார். வாருக்கு அனுப்ப ட்ரை பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க, ரூம்ல வச்சு அடைச்சு வைக்கிறாங்க, கையெழுத்து போட சொல்றாங்க எல்லா ஃபார்ம்லயும் சொல்லிட்டு இருந்தாங்க சார். அந்த கடைசியா இன்னைக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அந்த கடையில 15 நாளுக்கு முன்னாடி பேசணும், அதுக்கப்புறம் இன்னும் பேசலங்க. இருக்கிறானா இல்லையான்னு. மகனை மருத்துவராக பார்க்க வேண்டும் என்ற கனவுடன் ரஷ்யாவிற்கு பெற்றோர் அனுப்பிய நிலையில் தவறான வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது போர்க்களத்திற்கு கட்டாயமாக அனுப்பப்படும் செய்தி பெற்றோர் மனதில் இடியாக இறங்கியுள்ளது. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.